ஊர்காம்பேட்டையில் ராகுல் காந்தியின் 54வது பிறந்தநாள் விழா. மோகன்ராஜ் எம்சி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கேக் வெட்டி இனிப்புகள் மற்றும் செடிகளை வழங்கி கொண்டாடினர். திரளான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 4வது ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாம் இங்கே மிகவும் உற்சாகமாக இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, எக்ஸிஸ்ட் போல் எலெக்ஷன்ல வந்துட்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எக்ஸிஸ்ட் போல் என்ன சொல்லிச்சு, சுமார் ஒரு 20 பத்திரிகைகள்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி சொன்னாங்க. ஆனா அதை நம்பிக்கையா எதிர்த்து பேசுறது நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா, எந்த எக்ஸிஸ்ட் போல் எது சொன்னாலும் அது பொய் தான், நான் சொல்றதுதான் நிஜம்னாரு. அதே மாதிரி ரிசல்ட் வந்த பிறகு அது நிஜமாச்சு. என்டிஏ கவர்மெண்ட் அலைன்ஸ்ல தான் இப்போ ஆட்சியை நடத்த முடியும், ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய காங்கிரஸ் கட்சியோ, நம்முடைய இளம் தலைவர், டைனமிக் லீடர், ஹானஸ்ட் அண்ட் ஹார்ட், யங் அண்ட் எஃபிஷியன்ட் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று 54வது பிறந்த நாளில் மிகவும் சிறப்பாக உற்சாகமாக நாம் இந்த விழாவை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த உற்சாகமான ஒரு பிறந்தநாள் ஏனென்றால், அவர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த பல சுமார் 4000 கிலோமீட்டர் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை பாத யாத்திரை செய்தார். பிறகு இப்போ டிசம்பர்ல 23ல இல்ல சோசியல் ஜஸ்டிஸ் கோசம் அவர் மணிப்பூர்ல இருந்து பாம்பே வரைக்கும் அது சுமார் 6000 சில்லற கிலோமீட்டரு அவர் பாத யாத்திரை செய்தாரு. இப்படி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த பிஜேபி அரசாங்கத்தின் தில்லுமுள்ளுகளை, கரப்ஷன் கவர்மெண்ட் பிஜேபி அரசாங்கத்தின் தில்லுமுள்ளுகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல அவர் எதை கண்டும் அஞ்சாமல், எதற்கும் பயப்படாமல், அவர் ராஜா மாதிரி இருக்கலாம். அவர் ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து நம்முடைய இந்திய மக்களுக்காக ஒருமைப்பாட்டை காப்பதற்காக அவர் இந்த பிஜேபி அரசாங்கத்தை எதிர்கொண்டிருக்கிறார். அவரு பிறந்தது முதல் செல்வாக்காக வாழ்ந்தவர். பாம்பேல அவரு படிக்கும்போது ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி அவர்களை சுட்டு வீழ்த்திய பிறகு, ராஜீவ் காந்தி அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர் ஹோம் ஸ்கூல்ல படிக்கிற நிலைமை வந்துச்சு. எவ்வளவு செல்வாக்கா இருக்க வேண்டிய ஆளு, இந்த நாட்டு தியாகம் பண்றதுக்கோசம், இந்திய நாட்டை காப்பாற்றுறதுக்கோசம் உயிர் கொடுத்த இந்திரா காந்தி, அதை தொடர்ந்து ராஜீவ் காந்தி, அப்படிப்பட்ட குடும்பத்தில பிறந்த இவர் ஹோம் ஸ்கூல்ல படிக்கிற நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க டிகிரி முடிச்சுக்கின்னு அப்புறமா இங்கிலாந்து போனாரு, அங்க படிச்சுட்டு PhD பண்ணாரு. அதன் பிறகு அவரு இந்திய அரசியல்ல மாற்றம் ஏற்பட்ட போது இந்திய அரசியல்ல காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் இன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் தூங்காம, எதிர்கட்சிக்கு அவரை பார்த்தா பயம், அனல் பறக்கும் ஸ்பீச். அவர் பேசினாக்கா எதிரில யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எதிர்கட்சியை, பிஜேபிய, மோடி அரசாங்கத்தையும் மோடியும் எடுத்து அவர் செய்த தவறுகளை மோடி நண்பர்கள், கார்பரேட் 22 கார்பரேட் முதலாளிகள் அவர்கள் செய்யும் அட்டுழியத்தை எடுத்து கூறிக்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த முறை நம்ம 100 தாண்டி இருக்கிறோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல அது எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள்னு என்னால சொல்ல முடியாது. அவரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு, கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. அந்த நாளை நாங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். இன்னைக்கா, நாளைக்கா, அடுத்த வாரமா, அடுத்த மாசமா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு இங்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே கேக் வெட்டி இனிப்பை வழங்கி மற்றும் பிளான்ட்ஸ், செடியே, பூச்செடி, இது செடி எப்படி வளருதோ அப்படி வளர்ச்சி இருக்கணும். இந்த தாவரங்கள் நம்ம உலகத்துக்கு
நம்ம நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது, தேவையானது. அதனால இந்த நேரத்துல அவருடைய பிறந்த நாளை செடிகள் கொடுத்து, பிளான்ஸ் கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரம் அவருக்கு. அதனால நாங்கள் இப்போ 54 செடியை வந்து இஷ்யூ பண்ண போறோம். தயவு செய்து வரும் காலத்திலே பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும், காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க வேண்டும். தங்கவயலிலே எம்எல்ஏ அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மூலமாக இப்போது பல சிறப்பான திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய அனைத்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க ராகுல் காந்தி, வாழ்க ராகுல் காந்தி, வளர்க காங்கிரஸ், வளர்க காங்கிரஸ் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது கேக் கட்டிங் செய்யப்படும்.